நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி 5-6 எடுத்துக்கோங்க. அப்புறம் புதினா கொஞ்சம் கார்னிஷிங்க்கு. காளானை க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன். அப்புறம் பிரியாணிக்கு அரைக்க தேவையான மசாலா வந்து தேங்காய் இந்த மாதிரி 2-3 பத்தை எடுத்துக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம். அரைக்க எடுத்து வச்சுருக்கிறத எல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. குக்கர் ஹீட் ஆனதும் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், முந்திரி, பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கிளறி விடுங்க போதும். கொஞ்ச நேரம் லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஆச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கினவொன்னே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.